வணக்கம். நெறைய பேர் வந்து இந்த இயர்லி ப்ரிடிக்ஷன் வந்து கேட்குறாங்க. இந்த இயர்லி ப்ரிடிக்ஷன் வந்து தஜிகா அஸ்ட்ராலஜின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தஜிகா அஸ்ட்ராலஜிய வச்சு தான் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து பண்ண முடியும். இப்ப நாங்க வந்து இந்த 12 ராசிக்கு வந்து இல்ல 12 லக்னத்துக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து கிளியரா வந்து பேசப்போறோம். மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு 12ஆம் வீட்ல சனி. ஸோ விரய ஸ்தானத்துல சனி. நெறைய இந்த வருஷம் வந்து செலவுகள் இருக்கும். அது சுப செலவுகளாகவும் இருக்கும், அசுப செலவுகளாகவும் இருக்கும். 12ஆம் வீட்ல 2 பிளானட் வந்து பார்க்கிறது. குரு வந்து ஒரு மே மாசத்துக்கு அப்புறமா 12ஆம் வீட்ட பார்க்கும். ஸோ சில பேருக்கு வெளியூர் பயணங்கள் வந்து ட்ரிகர் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது குரு வந்து 4ஆம் வீட்ல போறதுனால வீடு, வாகனம் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. 11ஆம் வீட்ல ராகு இருக்கிறதுனால இன்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் அடி வாங்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஜென்ரலா செப்டம்பர், அக்டோபர் மாசங்கள் வந்து பிரச்சனையா இருக்கும். நவம்பர் 15 டு டிசம்பர் 15 பிரச்சனையா இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி மார்ச் 15, ஏப்ரல் 15 வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். ஸோ அதனால இந்த வருஷத்துக்கு மேஷ லக்னத்துக்கு வந்து கொஞ்சம் சுமாரான விஷயங்கள் தான் நடக்கும். ரிஷப லக்னத்துக்கு வந்து 11ஆம் வீட்ல சனி அண்ட் மே மாசம் கழிச்சு 11ஆம் வீட்ல வந்து குருவும் வந்து பார்க்கும். அதனால இவங்களுக்கு வந்து சிறு சிறு பயணங்கள் ட்ரிகர் ஆகிறதுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு. ஒரு குட்டி குட்டி பயணங்கள் வந்து இவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி இவங்க கம்ப்யூட்டர், செல்போன் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி 11ஆம் பாவத்துல வந்து சனியும் குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதுனால அவங்களுக்கு ஃபைனான்சியலா நல்ல அப்ஸ்விங் வந்து இருக்கும். அதாவது இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா பைசா, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா பைசா, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணா பைசா, ஜென்ரலி கையில வந்து நிறைய பணம் வந்து புழங்கும். நிறைய பேருக்கு இன்கிரிமெண்ட் வந்து கிடைக்கும். ஓரளவு ஃபைனான்சியலா ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நடக்கும். அவங்களுக்கு 10ஆம் வீட்ல ராகு போறதுனால ஒர்க்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வந்து வரும். அது வந்து கொஞ்சம் ஒர்க்ல கொஞ்சம் தகராறு, ரகளை அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வரும். ஸோ அதையும் வந்து நீங்க பார்த்து கொள்ளுங்கள். அண்ட் அவங்களுக்கு பேசிக்கா வந்து இந்த டிசம்பர் 15 டு ஜான்வரி 15, ஏப்ரல் 15 டு மார்ச் 15 கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் டைமா இருக்கும். மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 10ஆம் வீட்ல வந்து சனி போகுது. லக்னத்திலேயே குரு போகுது. 2ஆம் பாவத்துல வந்து குரு போகுது. ஸோ அதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மாறும். ஏன்னா குருவும் சனியும் ஒரே வீட்டை பார்த்தாங்கன்னா அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பா மாறும். ஜாப் சேஞ்சு, ஒர்க்கு சேஞ்சு, இல்ல ஜாப்ல வந்து பிளேஸ் சேஞ்சு, இல்ல பாஸ் சேஞ்ச் ஆகுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு கேரியர்ல ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். 9ஆம் வீட்ல ராகு போறதுனால தந்தைக்கு பிரச்சனை, பாஸ் கூட பிரச்சனை, பெரியவங்க கூட பிரச்சனை, கோவில் க்ஷேத்திரம் போறதுக்கு வந்து கொஞ்சம் உந்துதல் ஏற்படும். அதே மாதிரி இந்த செல்போனு, இந்த டிராவல் அந்த சிறு பயணங்களும் ட்ரிகர் ஆகும். ஆனா அதுவும் கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும். இந்த வாட்டி மிதுன லக்னத்துக்கு வந்து கர்ம கர்மா வீட்ல 2 பிளானட் இருக்கிறதுனால அவங்க யாருக்காவது கர்மம் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் கூட வரும். கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடியது தான் இந்த மிதுன லக்னம். கடக லக்னத்துக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, கடக லக்னத்துக்கு லக்னத்திலேயே வந்து குரு வரப்போகுது. அந்த கடகத்திலேயே குரு வர்றது வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கடகத்திலேயே குரு வந்து இருக்கிறதுனால பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புது பிகினிங் இருக்கும். நெறைய பேருக்கு ஹேர் ஸ்டைல் மாறும். புது எண்ணங்கள் தோன்றும். புது வே ஆஃப் லுக்கிங் அட் விஷயங்கள் தோன்றும். அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தோணும். 9ஆம் வீட்ட குரு, சனி பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பாசிட்டிவா நடக்கும். அப்பா கூட க்ளோஸ் ஆகுறது, அப்பா கூட கனெக்ட் ஆகுறது, அப்பா விஷயங்கள் வந்து நல்லதா நடக்கக்கூடியது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்.
க்ஷேத்ராடனங்கள் போகக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சாமி, கோவில் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இது வந்து இட் இஸ் அ டைம் ஃபார் சேஞ்ச் அப்படின்றத வந்து சொல்லலாம். அண்ட் இது வந்து பாசிட்டிவா இருக்கும். அவங்களுக்கு டிசம்பர் 15 டு ஜனவரி 15, பிப்ரவரி 15 டு மார்ச் 15 கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். ஏன்னா சூரியன், செவ்வாய் எல்லாம் 8ஆம் வீட்ல போறதுனால அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு பீரியடாகவே இருக்கும். அதனால இந்த வாட்டி கடக லக்னத்துக்கு ஓரளவு பரவாயில்ல. 12ஆம் வீட்லேருந்து லக்னத்துக்கே வர மட்டும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு பீரியடாக இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்ல சனி, 12ஆம் வீட்ல குரு. அந்த 8ஆம் வீட்டையே திருப்பி குரு, சனி பார்க்கறதுனால யாராவது இறக்கலாம். யாராவது தெரிஞ்சவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகலாம். இல்ல உங்களுக்கே உடம்பு சரியில்லாம போகலாம். கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும். அதாவது கணவன் மனைவிக்குள்ள வந்து மனக்குழப்பங்கள் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு கலத்தர சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ப்ராப்ளம் இருக்கும். ஒய்ஃப் சைட்ல யாருக்காவது ஹெல்த் படுத்தலாம். யாராவது இறந்து போகலாம். 8, 12ஆம் வீட்ல இருக்கிறதுனால ஒரே ரகளைக்கான விஷயங்களா நடக்கலாம். அதனால இட் வில் பி வெரி வெரி பெயின்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சிம்ம லக்னம். இந்த வருஷம் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும். எஸ்பெஷலி மார்ச் 15 டு ஏப்ரல் 15. அப்புறம் ஜான் 15 பிப்ரவரி 15 வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் வந்து சிம்ம லக்னத்துக்கு இருக்கும். அதனால பார்த்து கொள்ளுங்கள். கன்னியா லக்னத்துக்கு வந்து 11ஆம் வீட்ல வந்து குரு வந்து போறதுனால இன்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாசிட்டிவா இருக்கும். இன்கம் நல்லா growth ஓரியன்டா இருக்கும். இன்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். 6ஆம் வீட்ல ராகு போறதுனால சில பேருக்கு வந்து உடம்பு படுத்தும். சில பேருக்கு கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். அதே மாதிரி 7ஆம் வீட்ல குரு போறதுனாலையும் 7ஆம் அதிபதி இருக்கிறதுனாலையும் மனைவி ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் வித் ரிகார்ட் டு ஒய்ஃப் வந்து மாறும். பல பேருக்கு கன்னியா லக்னத்துக்கு கரெக்டாக வயசு இருந்தால் அவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து நடக்கும். இந்த மாதிரி ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களா கன்னியா லக்னத்துல வந்து இருக்கக்கூடியதா இருக்கும். அந்த கன்னியா லக்னத்துக்கு வந்து 6ஆம் வீட்ல ராகு போறதுனால ருணம், ரோகம் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் அக்ரவேட் ஆகும். அதாவது கடன், வியாதி, வழக்கு அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அக்ரவேட் ஆகும். செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போகும். அதனால இது வந்து இந்த வாட்டி கன்னியா லக்னத்துக்கு வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்காது. ஓவரால் நல்லா தான் இருக்கும். துலா லக்னம். துலா லக்னத்துக்கு வந்து 10ஆம் வீட்ல குரு போறது வந்து பாசிட்டிவா இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மாறும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை மாறுறது, ஜாப் மாறுறது, உத்தியோகம் மாறுறது, புது உத்தியோகம் ஆரம்பிக்கிறது, புது தொழில் ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறையாவே நடக்கும். 6ஆம் வீட்ல சனி போறதுனால கடன், வியாதி, வழக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு உடம்பும் படுத்தும். 5ஆம் வீட்ல ராகு போறதுனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் மன வேதனைகள் இருக்கும். மன சங்கடங்கள் இருக்கும். மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். அண்ட் 11ஆம் வீட்ல கேது போறனால நினைச்ச ஸ்பீடுக்கு வந்து இன்கம் வராது. அந்த இன்கம் கேன் பி ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். அதனால இந்த வாட்டி வந்து துலா லக்னத்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்சட் ரிசல்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்க வந்து பரிகாரம் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. மார்ச் 15 டு ஏப்ரல் 15, ஜூன் 15 டு மே 15 வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான பீரியடாகவே இருக்கும். விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 9ஆம் வீட்ல வந்து குரு வந்து மார்ச், ஏப்ரலுக்கு மேல போகும். விருச்சிக லக்னத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களா நடக்கும். விருச்சிக லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்.
குழந்தைகள்னால வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி. சில பேரோட குழந்தைங்க 10th 12th பாஸ் பண்ணலாம், காலேஜ் நடக்கலாம், திருமணம் நடக்கலாம், இல்ல கொஞ்சம் வயசு இருக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து குழந்தை பொறக்கலாம். இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நன்றாகவே இருக்கும் விருச்சிக லக்னத்துக்கு. 4ஆம் வீட்ல போறதுனால அம்மாக்கு வந்து ப்ராப்ளம், வாகனத்துக்கு வந்து ப்ராப்ளம், லேண்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அண்ட் பழைய சாமான தூக்கி போடுறது, அந்த லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மாறுவது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மாறும். பல பேருக்கு தொழில் சம்மந்தப்பட்ட ரீடெஃபனிஷன் வந்து நடக்கும். ஓவராலா விருச்சிக லக்னத்துக்கு ஆக்சுவலா ஒரு 4ஆம் மாசத்துலேருந்தே ஒரு நல்ல பீரியடாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து விருச்சிக லக்னத்துக்கு வந்து பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு பீரியடா இருக்கும். தனுர் லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தனுர் லக்னத்துக்கு வர மே மாசம் மட்டும் நல்லா இருக்கும். குரு வந்து 8ஆம் வீட்டுக்கு போன உடனே மனக்குழப்பங்கள், திருப்தி இல்லாம இருக்கிறது, கொஞ்சம் நெகட்டிவா யோசிக்கிறது, வீண் வேதனைகளோடு இருப்பது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். 4ஆம் வீட்டுக்குல வந்து குருவும் சனியும் டிரான்சிட் பண்றதுனால வீடு, வாகனம், அம்மா இவைகள் வந்து மாறும். டெனன்ட் வந்து மாறுவாங்க. ரீபெயிண்ட் அடிக்க வேண்டியது இருக்கும். வீடுகள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் வந்து மாறக்கூடியதாகவே இருக்கும். இது எல்லாமே தனுர் லக்ன சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 3, 9ல ராகு போறதுனால கூட பிறந்தவங்க கிட்ட வந்து பிரச்சனை இருக்கும். 9ஆம் வீடுன்றதுக்கனால கொஞ்சம் வயசானவர்கள் கிட்ட வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் சம்மந்தப்பட்ட தனுர் லக்னம். தனுர் லக்னம் வந்து ஒரு மே மாசம் மட்டும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா ஆகிவிடும். அதனால தனுர் லக்னம் வந்து எஸ்பெஷலி வந்து ஆகஸ்ட் 15 டு ஜூலை 15 வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்க வேண்டும். நவம்பர் 15 டு டிசம்பர் 15ம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். இது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 6ஆம் வீட்டிலேருந்து குரு வந்து 7ஆம் வீட்டுக்கு வராரு. ஸோ இந்த மகர லக்னத்துக்கு வந்து நன்றாகவே இருக்கும். மகர லக்னத்தை 3ஆம் வீட்டில் வந்து 2 பிளானட் போறதுனால டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய ட்ரிகர் ஆகும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் மாத்துறது, செல்போன் மாத்துறது, கேமரா மாத்துறது, அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கும். 2ஆம் வீட்டில் ராகு போறதுனால கொஞ்சம் மைல்டு ஆர்கியூமெண்ட் குடும்ப மெம்பர்ஸோட இருக்கும். பேச்சு, வாக்கு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து மாறும். ஸோ இது மகர லக்னத்துக்கு ஓவராலா டைம் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓரளவு நல்லா எவல்யூஷனரியா இருக்கக்கூடியதான் இந்த வாட்டி மகர லக்ன சம்பந்தப்பட்ட விஷயங்கள். மகர லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம மாசம், அதாவது ஆகஸ்ட் 15 டு செப்டம்பர் 15, அதே மாதிரி ஜூன் 15 டு ஜூலை 15, டிசம்பர் 15 டு ஜான்வரி 15 வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். இதுதான் மகர லக்னத்துக்கான பலன்கள். கும்ப லக்னத்துக்கான பலன்கள். கும்ப லக்னத்துக்கு வந்து 2ஆம் வீட்டில் வந்து சனி போறதுனால பேச்சு, வாக்கு, குடும்பம், கம்யூனிகேட் பண்றது, சாப்பாடு சாப்பிட்றது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து மாறும். நிறைய பேர் முஸ்டாஷை எடுப்பாங்க, சில பேர் தாடியை வளர்த்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதி மேலையும் லக்னத்து மேலையும் ராகு போறதுனால நிறைய பேருக்கு மனக்குழப்பங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், ஒரு கிளாரிட்டியா இல்லாம இருக்கிறது, அந்த வந்து முடிவு எடுக்கணுமா வேண்டாமான்னு குழப்பத்துல இருப்பது, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய கும்ப லக்னத்துக்கு நடக்கும். நீங்க வந்து பரிகாரம் வந்து பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுன்ற சார்ட்டை பார்த்து நாங்களே சொல்லிடுவோம். அது வந்து எஃபெக்டிவாகவே இருக்கும். அதனால இதை வந்து கரெக்டா பார்த்துக்கோங்க. கும்ப லக்னத்துக்கு வந்து சில பேருக்கு மேரேஜ் ட்ரிகர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா 1 7ஆம் வீட்டில் வந்து ராகு போறதுனால இந்த மாதிரி சான்ஸ் இருக்கு. பட் கும்ப லக்னத்துக்கு குரு வந்து 6ஆம் வீட்டில் வரும்போது கொஞ்சம் ஜூன் மாசத்துலேருந்து கடன், வியாதி, வழக்கு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பா பேச்சு, கம்யூனிகேஷன், சாப்பிட்றது இது எல்லாமே மாறும். மீன லக்னம். மீன லக்னத்துக்கு வந்து சனி வந்து லக்னத்திலேயே போறாரு, குரு வந்து லக்னத்தையே பார்க்குறாரு.
ஸோ நியூ ஹேர் ஸ்டைல், நியூ வேஸ் ஆஃப் திங்கிங்கு, நியூ ஆட்டிடியூடு, அப்ரோச்சு, பர்சனாலிட்டி சேஞ்சு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். 5ஆம் வீட்ல குரு போறதுனால நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கிறது, குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கிறது, குழந்தைங்க ஃபங்க்ஷனை வந்து பார்க்கறது, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். 12ஆம் வீட்ல வந்து ராகு போறதுனால செலவுகள் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகவே இருக்கும். ஸோ செலவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப மாறக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். அதனால இந்த வாட்டி வந்து மீன லக்னத்துக்கு வந்து ரொம்ப நல்ல டைம் தான். ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய ஒரு டைம் தான். அதனால மீன லக்னத்த வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய ஒரு டைம் தான் மீன லக்னத்துக்கு.